வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒரு காமெடி நடிகர் வாழ்வில் நடந்த இவ்வளவு பெரிய சோகமா இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய கதை. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க அந்த காமெடி நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3 நாளாக சாப்பிடவே இல்லை. இறப்பிற்கு முன் தன் மகன் மீதே புகார் அளித்த லூசு மோகன் அவர்கள். காமெடி நடிகர் வாழ்வில் நேர்ந்த மிகப்பெரிய சோகம். பிரபல நகைச்சுவை நடிகர் லூசு மோகன் காலமாகியிருந்த தகவல் தற்போது இணையதளத்துல வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் ஒரு காலகட்டத்தில் பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருந்தவர்தான் லூசு மோகன் அவர்கள். இவர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தை லூசு ஆறுமுகம். அவரும் ஒரு நகைச்சுவை நடிகர் தாங்க இருந்து வந்தார். டை அண்ட் லூஸ் என்ற நாடகத்தில் இவர் நடித்திருந்தார். அதற்கு பிறகுதான் இவருக்கு லூசு ஆறுமுகம் என்ற பெயரே வந்தது. தன்னுடைய தந்தையின் நினைவாக இவர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் லூசு என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டுள்ளார். அதன் பின்பு இவரும் பல மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் சினிமாவில் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவர் ரோசாப்பூ ரவிக்கக்காரி படத்தின் மூலம்தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமானார். அதன் பின்பு 3 முகம், நானும் ஒரு தொழிலாளி, பாட்டி சொல்லை தட்டாதே போன்ற திரைப்படங்கள்ல இவர் நகைச்சுவை மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரபலமாக பேசப்பட்டு வந்தது. இவர் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் மராத்தி, போஜ்பூரி, ஹிந்தி, துளு போன்ற பல மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுவரை இவர் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்லையும் நகைச்சுவை வேடங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. கடைசியாக இவர் தங்கர் பச்சனின் 2002ஆம் ஆண்டு வெளிவந்த அழகி என்ற திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு வயது மூப்பின் காரணமாக இவர் நடிக்கவே இல்லை. இதனிடையே இவருடைய மனைவி பச்சம்மாள் 8 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இவருக்கு ஒரு மகனும் 3 மகள்களும் இருக்காங்க. 3 மகள்களும் திருமணம் செய்து கொண்டு விடுத்துட்டாங்க. பின்பு இவங்க தன்னுடைய மகன் கார்த்திகுடன் சென்னையில் மயிலாப்பூவில் தனியாக வசித்து வந்தாங்க. 2012ஆம் மாதம் லூஸ் மோகன் தன்னுடைய மகன் மீது போலீசார்ல புகார் கொடுத்திருந்தாரு. அதுல அவர், என் மகனின் கார்த்திக் என்னுடைய அடிப்படை தேவைகள் கூட கவனிக்கல, 3 நாட்களாக நான் சாப்பிடவே இல்லை, என்னை பார்த்து கொள்ளவே இல்லை என்றாலும் கூறியிருந்தார். இப்படி இருக்கும் நிலையில உடல்நல குறைவால் லூசு மோகன் அவர் பாதிக்கப்பட்டிருந்திருந்தார். இதனால் இவரை உடனடியாக செப்டம்பர் 2012ஆம் ஆண்டு மருத்துவமனையில அழைத்து சென்றாங்க. ஆனா செல்லும் வழியிலே லூசு மோகன் அவர்கள் திடீரென இறந்து போய்விட்டாரு. அப்போது அவருக்கு வயது 84. இவரின் மறைவுக்கு அதிமுக சார்பில் மலர் வளையாளம் அஞ்சலி செலுத்தினாங்க. இதையடுத்து பிரபலங்கள் பலருமே தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்து அவருடைய குடும்பத்திற்கும் ஆறுதலை கூறி வந்தாங்க. தற்போது இவர் மறைவு காரணம் குறித்து தகவல் தான் இப்போது இணையதளத்துல வெளியாகி இருக்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.